வெல்கம் டு பட்டணம் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க ராஜமாணிக்க டிஃபன் சென்டர் தான் வந்திருக்கோம். இந்த கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா அதிகாலையிலே வந்து நான்வெஜ் கிரேவி கொடுத்து அசைத்திட்டு இருக்காங்க. டேஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்குமா. இந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னா பாரதியா ஸ்ட்ரீட் அஞ்சக்கரை ஸ்ட்ரீட்ல தான் இந்த கடை வந்து இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தெருவுக்குள்ள வரும்போதே அந்த ஆப்போசிட்ல வந்து ஆர்சி சர்ச் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே தான் இந்த கடை இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அவங்க ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி எப்படி பண்றாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா வாங்க. நம்ம வந்து ராஜமாணிக்க அண்ணன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இவர் பேர் வந்து சிவா. இவங்களும் அப்பா தான் இந்த கடையை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. கடைக்காக 10 கிலோ மட்டன் கிரேவி வந்து பண்ண போறாரு. எப்படி பண்றான்னு பார்த்துலாமா வாங்க. இப்போ என்னென்ன போடுறீங்க? பட்டை, லவங்கம், ஒரு 3 கிலோ வெங்காயம். ஓகேண்ணா. இது எப்படி நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கணும். நல்லா கலர் திரும்பணும். மறுமறு பொருள் இஞ்சி பூண்டு போடுவோம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சானா? வதங்கிடுச்சு. பொன்னிறமாக வதங்கிட்டு பாருங்க. இது எவ்வளோ கிலோ தக்காளி தான்? தோராயமாக 1 கிலோ இருக்கும். 1 கிலோ தக்காளி போட்டுட்டோம். அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலாயிட்டு இருந்தால் அது நல்லா மசாலுக்கு வரும். அடுத்து நம்ம இதுக்காக கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போடுறீங்க. நல்லா போட்டுங்களா? பசங்க தரது பார்த்தீங்களா? அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி ஒரு 1/4 கிலோ, பூண்டு ஒரு 400 கிராம். 400 கிராம். லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறது. தண்ணி மிக்ஸ் பண்ணி செலவு தண்ணி. ஆமாம். இதை நம்ம அடி பிடிக்காத மாதிரி கலருனா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளாயிட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. மசாலெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சரிங்கண்ணா. அடுத்த சார் வந்து மட்டன் போட போறாரு கடாயில். எவ்வளோ கிலோ மட்டன்னா? ஒரு 12 கிலோ இருக்கும். இப்போ எல்லாம் கடாயில் வந்து போட்டாச்சு கறி. ஓகே. இதோ ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டுறாங்க. நம்ம இளங்கறி, வெள்ளாட்டு கறி. ஓகே. எல்லாம் இருக்கும். கறி எடுத்து காட்டுங்க அப்படியே. நல்லா அல்வா மாதிரி இருக்கும். இப்போ வந்து கறி போட்டு நல்லா வதக்கிட்டு. ஆமாம், வதக்கிட்டு. அடுத்து நம்ம அண்ணா வந்து மஞ்சள் போடுவார். மஞ்சத்தூள் போடுறீங்களா? ஆமாம். மஞ்சள் போட்டவுடனே ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கும். கறி எல்லாம் நல்லா இதாகும். கல்லுப்பு போட போகிறோம். ஓகே. கல்லுப்பு போட்டவுடனே நல்லா வதக்க போகிறோம். லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கிறீங்களாண்ணா? லைட்டாக கீழே வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம செய்ய போகிறோம். பெப்பராண்ணா? பெப்பர். ஓகே. பெப்பர் போட்ட உடனே பெப்பரும் போட்டு நல்லா கறியோட மிக்ஸ் பண்றீங்க. சூடு கம்மியாச்சு. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா உப்பு கறி மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து மட்டன் மசாலா 1 கிலோ போட போறோம். தண்ணி ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் தண்ணியாண்ணா? ஆமாண்ணா. அடி பிடிக்காம இருக்கு. ஆமா, அடி பிடிக்காம இருக்கு. ஆனா நீங்க அந்த மசாலாலே கறியை நல்லா பரட்டுறீங்க. கறி வந்து அந்த மசாலா ஏறணும், டேஸ்டா இருக்கும். இப்ப மல்லித்தூள் போடுறீங்களாண்ணா? ஆமாண்ணா. மல்லித்தூள் 200 கிராம் போட்டாச்சு. மல்லித்தூள். மசாலா சேர்க்க வந்து கொதிக்க வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊத்த போறேன். சரிங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும். ஓகே. அது நம்ம மிளகாத்தூள் போட போறோம். மிளகாத்தூள். இப்ப என்னென்ன போட போறீங்க? இப்ப அடுத்து மிளகாத்தூள் 400 கிராம் ஆட் பண்ண போறோம். கை தேங்காய் எடுத்து போறோம். தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கீங்களா? ஆமா, 2 கை போட போறோம். தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் இந்த காரத்தையே சாப்பிட்றவங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தேங்காய் போட்டு எடுத்து வச்சுப்பீங்க. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிடுவேன். இப்ப நல்லா கொதிக்கணுமாண்ணா? ஆமாண்ணா. கறி வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிடுவீங்க. இது எப்படின்னா இது ஒரு காரமான திக் கிரேவி மாதிரி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்களா? அடுத்து மட்டன் முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் பண்ணலாமா? போலாம். ஓகே, வாங்க போலாம். அடுத்து சிக்கன் போலாமா? சிக்கன் கிரேவி பண்ண போறீங்களா? ஆமா. இப்ப என்னென்ன ஊத்திருக்கீங்க? எண்ணெய், பட்டை, லவங்கம், வெங்காயம் போட்டு வதங்கிடுங்க. ஓகே. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் சிக்கன். இப்ப இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுன்னா சிக்கன் போடுறீங்களா? ஆமா. ஓகே. உப்பு, அடுத்து மல்லித்தூள், மஞ்சத்தூள். இப்ப மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு என்னன்னா நல்லா கிளறணுமா? ஆஹா. 100 கிராம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் தேவைக்கு. எவ்வளவு அளவுலாம் போட்டிருக்கீங்க இதெல்லாம்? 50 கிராம். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்றீங்களா? ஆமா, நல்லா வணங்கணும். சிக்கன்ல வந்து அந்த மசாலா பிடிக்கிறத வதக்கிட்டே இருக்கீங்களா? ஆமா, சிக்கன்ல தண்ணி வந்துடும். இப்ப எவ்வளவு நேரம் ஆகும் நான் வேகிறதுக்கு? ஒரு 1/4 மணி நேரம். இப்ப வெந்துருச்சானா? உடைஞ்சிருச்சு. ஓகே. இப்ப என்ன போட போறீங்க? பெப்பர்.
இந்த பெப்பரை போட்டு நல்லா கிரேவியா மிக்ஸ் பண்றீங்க. ஏன்னா ஆமா அவ்வளவுதான், தண்ணியில ஊற்றவே மாட்டீங்க. தண்ணி சிக்கன்லயே வந்துடும். பாருங்க நல்ல கெட்டியா கிரேவி பண்ணிருக்காரு. அப்பா நல்லா மணக்க பண்ணிருக்காரு. மல்லித்தலை புதினா கருவேப்பிலை 3 சேர்த்து போட்டுருக்கீங்க லாஸ்டா. சார் சிக்கன் கிரேவி ரெடியாண்ணா? ரெடி. ஃபைனலாக வந்து அண்ணன் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். என்னென்ன வாங்கிருக்கோம் அப்படியே 1 by 1 சொல்றேன். பக்கத்தில் வாங்க. மட்டன் கிரேவி, மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து இது சிக்கன் கறி பிளேட், ஒரு பிளேட் கொடுக்குறாங்க. மட்டன் வந்து 160 தான், சிக்கன் வந்து 90. இந்த ஒரு பிளேட். அது மட்டும் இல்லை 2 இட்லி வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க மல்லிகைப்பூ இட்லி. இப்போ நம்ம சாப்பிடலாமா? மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ கெட்டியா இருக்குங்க. நல்லா வந்து ரெட் கலர்ல இருக்கு. அப்படியே பாருங்க. ஆஹா எப்படி இருக்கு, பஞ்சா இருக்கு. மட்டன் கிரேவி சரியான காரங்க. அந்த கார கிரேவின்னு சொன்னாங்களே, அது வந்து சரியான காரமா இருக்கு. ஸோ அந்த காரம் பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிரேவி தராங்க. காரம் இல்லாதவங்களுக்கு தனி கிரேவி இருக்கு. மட்டன் கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? புரியுதா? ஆஹா ஆஹா மட்டன் வந்து நல்லா வந்துருக்கு, சூப்பரா வந்துருக்கு. அடுத்து ஈரல். இங்க பாருங்க. நல்லா இருக்கு. நல்ல நல்லி எடுத்து சரியான டேஸ்டா. ஆஹா சிக்கன் கறி டேஸ்ட் பண்ணலாமா? கறிதா சாப்பிட்டு பார்க்கலாமா? சிக்கன் கிரேவில அல்டிமேட்டுங்க. சரியான டேஸ்ட். அப்பா நல்ல டேஸ்ட் வந்து அள்ளி போட்டுருப்பாங்க. அப்புறம் இருக்கு நல்லா. அக்கா வந்து சட்னி வைக்கிறாங்க. தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல, தேங்காய் சட்னி வரேன். சிக்கன் கிரேவியோட இட்லி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா டிப் பண்ணிட்டு இட்லிக்கும் சிக்கன் கிரேவி அல்டிமேட்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. 10 இட்லி கூட போகும் அந்த மாதிரி இருக்கு. வெறித்தனம். இவங்க சட்னியோட டேஸ்ட் பண்ணலாம். தேங்காய் சட்னி எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஆஹா சூப்பரா இருக்கு. எல்லாமே இந்த ஹோட்டல்ல வந்து நல்லா இருக்குங்க. அற்புதமான சுவை. கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.